யமுனா வந்து கங்கா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி காவேரி மேல தப்பு இருக்க மாதிரியும், காவேரி தான் எல்லாத்துக்கும் காரணம். காவேரி தான் என் வாழ்க்கைய இப்படி பாழ் பண்ணிட்டா அப்படின்னு நம்மலாம் பேசுறாங்க. அத கேட்டு செமையா டென்ஷன் ஆகி, "காவேரிய தப்பா சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நம்ம கங்கா வந்து அவங்கள அடிக்கிறாங்க. அதே மாரி அவங்கள வார்ன் பண்றாங்க. "இதுக்கப்புறம் காவேரிய பத்தி ஏதாவது தப்பா பேசினா அப்புறம் வாய உடைச்சிரும் உன்ன" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்து வந்து காவேரி கிட்ட கங்கா பேசுறாங்க. காவேரி வந்து கங்காவ பார்த்துட்டோனே அப்படியே வந்து கட்டிட்டு அழறாங்க. "நீ கவலைப்படாதடி, எல்லா பிரச்சனையும் தீரும். அவ ஏதாவது சொன்னா நீ அப்படி ஆயிடுவியா? நீ கவலைப்படாத. நான் பார்த்துக்கிறேன் அவள" அப்படி சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்க. அடுத்து வந்து இவங்க 2 பேரும் வந்து கட்டி பிடிச்சுட்டு அழுறதையும், அதே மாரி இவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறதையும் நம்ம விஜய் பார்க்குறாரு. பார்த்துட்டு காவேரி கிட்ட வராரு. காவேரி வந்து இவர் எல்லாத்தையும் கேட்டுப்பாரோ அப்படி யோசிக்கிறாரு. "என்ன ஆச்சு? நீயும் உங்க அக்காவும் அப்படியே கட்டி பிடிச்சுட்டு அழுதுட்டு இருந்தீங்க. என்ன பிரச்சனை காவேரி?" அப்படி சொல்லி கேட்டோனே, "உங்க வீட்ல ஏதாவது ப்ராப்ளமா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்றாங்க. எனக்கு நல்லா தெரியும். நீ 2 நாளா மூட் அவுட்டா இருக்க. அதே மாரி வந்து உங்க வீட்லயும் ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு. அதான் உங்க அக்கா கிட்ட பேசிட்டு இருக்க அழுதுகிட்டு. உண்மைய சொல்லு காவேரி. ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? நான் யாரோவா?" அப்படி சொல்லிட்டு கேட்டோனே, "ஆமா நீங்க யாரோ தானே" அப்படி சொல்லிட்டு மனசுல நெனச்சுக்கிறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அதான் எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்றேனே, அப்புறம் என்ன?" அப்படி சொல்லிட்டு போறாங்க உள்ள. உடனே வந்து யோசிச்சுட்டே வந்து விஜய் வந்து உள்ள வராரு. உள்ள வந்துட்டு, "காவேரி நான் சொல்றத கொஞ்சமாவது கேட்குறியா? என்ன காவேரி நீ பாட்டுன்னு வந்து நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிற? ஏன் என்கிட்ட மூஞ்சி குடுத்து கூட பேச மாட்டேங்கிற? அதே மாரி உங்க வீட்ல ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அதையும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? நான் வந்து உனக்கு 3ஆம் மனுஷனா போயிட்டேனா? ஏன் காவேரி இப்படிலாம் பண்றன்னோனே, இப்ப என்னதான் உங்களுக்கு வேணுங்க? நான் அதான் சொன்னேன்ல, எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு, "என்ன விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறாங்க. உடனே கைய பிடிச்சு இழுக்குறாரு. அப்படியே காவேரி வந்து கைய பிடிச்சு இழுத்தோனே, அப்படியே வந்து வந்து அப்படியே கட்டிக்கிறாங்க. உடனே 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தன்ன அறியாம பார்க்குறாங்க. அப்ப காவேரியும் விஜயும் வந்து அப்படியே வந்து தன்ன அறியாம 2 பேரும் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து உடனே வந்து காவேரி என்ன பண்றாங்க, விலகுறாங்க. "என்ன காவேரி, நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டுன்னு போயிட்டுருக்க" அப்படின்னோனே, "நான் தான் எதுவும் இல்லன்ட்டேங்கல்லங்க. அப்போ என் கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேணும்னு பண்றேல்ல. சரி, சரி பார்த்துக்கிறேன். எப்படியும் என்கிட்ட சொல்லுவல்ல. அப்புறம் உன்ன கவனிச்சுக்கிறேன். 2 நாளா என் காவேரி, காவேரி மாரியே இல்ல" அப்படின்னோனே, உங்க காவேரியா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுல யோசிக்கிறாங்க. இதெல்லாம் நல்லா பேசிடுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அனுப்புறதுக்கு பிளான் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறாங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இதுக்கப்புறம் நம்புறதா இல்லவே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு மனசுல போய் நினைச்சுட்டு அப்படியே படுக்குறாங்க. இவ என்னதான் யோசிக்கிறான்னே தெரியலையே! நல்லாவே பேச மாட்டேங்கிறாளே! அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு விஜய். ராகினியும் விஜயும் வந்து கூப்பிட்டு அனுப்புறாரு பசுபதி. அப்போ வந்து பசுபதி கிட்ட, "என்ன விஷயம்? எதுக்குப்பா எங்கள கூப்பிட்டு அனுப்பிச்சீங்க?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னம்மா இப்படி பேசுற? மாப்பிள்ளை நீ வந்தா தான்ம்மா ஏதாவது ஒரு முடிவு எடுக்க முடியும். இப்படியே இருந்தா எப்படிம்மா?" அப்படின்னோனே, இவன்லாம் மாப்பிள்ளையாம் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. உடனே வந்து, "பாருங்க மாமா, இப்படிதான் மாமா பண்றா. என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறா. நீங்களே சொல்லுங்க. அவ மேல நான் உயிரே வச்சிருக்கேன். தயவுசெய்து புரிய புரிய வைங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, "சரி விடுங்க மாப்பிள. நீங்க பண்ணது தப்பு தானே. அதனால தான் அவ கோவமா இருக்கா. சரி கொஞ்ச நாள்ல சரியாயிடும். சரி அடுத்து என்னதான் பண்ண போறீங்க?" கேட்குறாரு. "சரி என்ன பண்ணணுன்றீங்க?" அப்படின்னு. "எப்ப பார்த்தாலும் வீட்ல இருந்தா வேலைக்கு ஆவாது. அங்க என் பொண்ணு கெத்தா வாழணும்னா, நீங்களும் கெத்தா இருக்கணும். அப்பதான் 4 பேரு அவள மதிப்பாங்க. சொல்லுங்கப்பா சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. அப்போவாது இவனுக்கு புரியுதா பார்க்கலாம்" அப்படின்னோனே, உடனே வந்து "அதான் நான் சொல்றேன்லம்மா, நீ சும்மா இரு" அப்படின்னோனே, "இங்க பாருங்க மாப்ள, நீங்க கெத்தா இருக்கணும்னா, அந்த விஜயோட நீங்க பெரிய ஆளா இருக்கணும். அப்பதான் அந்த வீட்ல என் பொண்ணுக்கு மரியாதை. புரியுதா? அது எப்படி மாமா இருக்க முடியும்? அவர் கம்பெனில வந்து நான் போவே கூடாதுன்னு இருக்காரு. சரி நீங்க ஒரு புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிங்க. நீங்க ரன் பண்ணுங்க. அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். அப்புறம் என்ன, அந்த விஜயோட நீங்க பெரிய ஆளா ஆகி தீரணும். புரியுதா?" அப்படின்னோனே, சரிங்க மாமா. கண்டிப்பா நான் பண்றேன் மாமா. எனக்கு நெறைய ஐடியாஸ்லாம் இருக்கு மாமா" அப்படின்றாரு. "சரிங்க மாப்ள, அதுக்கு தேவையானதெல்லாம் நான் பண்றேன்." "சரிங்க மாமா" அப்படின்றாரு. சரி பண்ணிட்டாலும் இவன் இவன் என்ன பண்ண போறானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ராகினி. உடனே வந்து, "மாப்பிள்ளை எல்லாம் பார்த்துப்பாரும்மா. நீ கவலைப்படாத ராகினி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஆறுதல் சொல்றாரு ராகினிக்கு. இதோட முடியுது.